என் அன்பு செல்லமே, உன் வீட்டில் எதிர்பார்த்த சுப காரியங்கள் நடக்கும். நீ முயற்சி செய்தால் இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதமும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீ முயற்சி செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் இனி வரும் நாட்களில் உனக்கு வெற்றியாக இருக்கும். ஏதோ ஒரு நாள் உனக்கு சோர்வாக உன் தொழில் இருந்து விட்டது என்பதற்காக வாழ்க்கை முழுவதும் அப்படியெல்லாம் இருந்து விடாத தங்கமே. உன் வாழ்க்கையில் உன் தொழிலும் சீரம் சிறப்புமாக இருக்கும். நம்பிக்கையுடன் இரு. நீ என்னை தஞ்சம் அடைந்த பின் யாரையும் தேடி எதற்காகவும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. உனக்கு தேவையான அனைத்தையும் தந்து உன்னுடனேயே நானும் இருக்கிறேன். இன்று நீங்கள் உணரும் வழி நாளை நீங்கள் உணரும் பலமாக இருக்கும். நான் வழியை தழுவி அதை நமது பயணத்திற்கு எரிபொருளாக எரிக்க வேண்டும். அற்புதமான ஒன்று நடக்கப் போகிறது என்று எப்பொழுது உணர்கிறாயோ அப்பொழுதே உனக்கு நல்லது நடக்கும். நல்லதை மட்டுமே நீ சிந்திக்க வேண்டும். உனக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. நம்பிக்கையாக இரு. நான் இருக்கிறேன் இப்பொழுதும் உனக்கு பலமாக. உன் எல்லா பிரச்சனைகளையும் வழிகளையும் என் காலடியில் போட்டுவிட்டு கொஞ்ச நாள் அமைதியாக எல்லா கவலைகளையும் மறந்துவிட்டு நிம்மதியாக இரு. எல்லாமே மாறும். உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள், துன்பங்கள், கடினமான பாதையில் இருக்கும் எல்லா வழிகளும் உனக்கு நிச்சயமாக மாறும். உனக்கு மன நிம்மதியை அள்ளித்தரவே நான் உன் கூட இருக்கிறேன். பிறகு எதற்கும் கவலைப்பட தேவை கிடையாது. உனக்கு மன நிம்மதியை அள்ளி கொடுப்பதற்காக மட்டுமே தான் நான் உன் கூட இருக்கிறேன். அதற்கான காலம் கனியும் வரை நீ நிம்மதியுடன் பொறுமையாக இரு. காத்திரு. நீ தற்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலை எனக்கு தெரியாதா என்று நினைக்கிறாய். இந்த சூழ்நிலையிலும் உருவாக்கி தந்ததே நான் தான். அதிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வரப்போவதும் நான் தான். எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் எதற்கு முன் என் குழந்தை எதையும் தாங்கும் சக்தியாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் இந்த பரீட்சையை உனக்கு கொடுத்துள்ளேன். இந்த பிரச்சனையிலிருந்து நீ தைரியமாக வெளியே வருவாய். நான் உனக்கு துணையாகவும் உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கிறேன். என் நாமத்தை மட்டும் உச்சரித்து கொண்டே இரு. தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.